ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஆப்பிள் பை. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு நம்ம செஞ்சுக்கலாம். 2 ஆப்பிள், இதில் கொஞ்சம் பட்டையோட தூள் வச்சுருக்கேன், சின்னமன் பவுடர், கொஞ்சம் சர்க்கரை வச்சுருக்கேன். தேவையான சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன், நம்ம கடைசியாக சேர்க்கறதுக்கு. இப்போ நம்ம 2 ஆப்பிளையும் தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி கலக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி கப் போடுறேன் நான். பட்டைத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா அதோட ஜூஸ் எல்லாம் விடுது பாருங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வேகட்டும். நம்ம மூடி போட்டே வேக வைக்கலாம். நடுவில் ஒரு 2 தடவை கலக்கி விடுங்க. இப்போ இந்த நம்ம ஆப்பிள் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அந்த சிரப் இன்னும் கொஞ்சம் கேரமலைஸ்ட் ஆகணும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஆப்பிளோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி அப்படியே வச்சுருங்க. இது ஆறட்டும். இதோட கொஞ்சம் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை கப் பட்டர் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. இப்போ இந்த பட்டர்லாம் நல்லா கலந்தாச்சு. இது மாதிரி பிடிக்க வரணும். இப்போ வந்து நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம கலக்க போகிறோம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு மாதிரி வந்து பிசைஞ்சிக்கலாம். ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ சப்பாத்தி மாதிரி வந்து நம்ம தரட்டிக்கலாம். இப்போ இது போல் வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம செஞ்சாச்சு. இப்போ நான் 2 பவுல் வச்சுருக்கேன். இதில் ஒரு பவுலில் வந்து இது நம்ம போட்டுக்கலாம். நல்லா உள்ளே வந்து பேக் பண்ணி விடுங்க. இதில் நம்ம ஃபில்லிங்ஸ் போட்டுக்கலாம். இது தனியாக வச்சுருங்க. அதே போல் இன்னொன்று வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரிப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம இப்படி போட்டுடலாம். இப்போ இதை வந்து இப்படி தூக்கி விட்டுட்டு நடுவில் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணிடலாம். அடுத்த ஸ்ட்ரிப்பை வந்து இப்படி நம்ம மடிச்சிட்டு இங்கே வந்து இதை போட்டுக்கலாம். இதே போல் இந்த சைட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மடிச்சு விட்டுருங்க. இப்போ எக்ஸஸ் நம்ம கட் பண்ணிடலாம். அதே போல் இன்னொன்று வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஆப்பிள் ஃபில்லிங்ஸ் வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிப்பாக வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம எக்ஸஸ் வந்து எடுத்துடலாம், அப்புறமா கட் பண்ணிடலாம். இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரிப்பை வந்து இப்படி மடிச்சிடலாம்.
இங்கே நடுவில் ஒரு ஸ்ட்ரிப் வைக்கலாம். அப்புறம் இதை எடுத்து விட்ருங்க. இப்போ அடுத்தது மடிங்க. அதே போல் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நம்ம இந்த சைடெல்லாம் வந்து இது மாதிரி மடித்து விட்டுடுங்க. எக்ஸஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மைக்ரோவேவில் இது நான் செய்கிறேன். பேக்கிங் மோடில் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு எக் வாஷ் கொடுத்துக்கலாம். ஒரு முட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீம் அதை வந்து அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணி இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. 180 டிகிரி டெம்பரேச்சரில் ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. இது உள்ளே வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 2 வச்சுருக்கிறதுனால வந்து நம்ம 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு வந்து 30 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணேன். இப்போ சூப்பராக வந்திருக்கு. ஆப்பிள் பை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நல்ல டேஸ்டான ரெசிபி. ரொம்ப சிம்பிள் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.